இந்த நவசக்திகளுக்கு ஒரே சமயத்தில் அவர்களுக்கு விருப்பமான 9 வகையான நைவேத்தியம் படைத்து 9 வகையான மலர்கள் கொண்டு 9 அர்ச்சகர்கள் அர்ச்சனை செய்வார்கள். அர்ச்சனை முடிந்ததும் எல்லா நிவேதனமும் செய்து மலர்கள் 9 சேர்த்து புஷ்பாஞ்சலி செய்ததும் போற்றி பாடல்கள் பாடி கற்பூர ஆரத்தி காண்பிப்பார்கள். பொதுவாக தேவி வழிபாடு மகத்துவமான பலன்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தரவல்லது எனும் போது ஒரே சமயத்தில் 9 சக்திகளை அர்ச்சித்து வழிபடும் நவசக்தி பூஜையின் விசேஷத்தை எண்ணி பாருங்கள். நவசக்தி அர்ச்சனையின் போது அம்மனே ஏழை பெண்ணாக வந்து பூஜை செய்வோரை கவனித்து எல்லோரையும் அவமதிக்காமல் உபசரிக்கிறார்களா என்று பரிசோதிப்பதாக ஐதீகம் உண்டு. மேலும் இந்த நவசக்திகளை குறிக்கும் வகையில்தான் பெண் குழந்தைகளுக்கு 9 புனித பொருட்களை சமர்ப்பிக்கிறார்கள். அதாவது வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், அட்சதை, சீப்பு, தோடு, கண்ணாடி, வளையல்கள், வஸ்திரம் உள்ளிட்ட பொருட்களையும் தட்சிணையுடன் வைத்து அன்னமிடுவார்கள். இதனால் அனைத்து வகையான தோஷங்களையும் நீக்கி வழிபடுபவர்களுக்கு சகல சித்திகளையும் அளிக்குமாம். For more information, watch the full video, link in description.